அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு AKC சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கில்பர்ட் மல்டிப்ளையர் செல்லுடைய சர்க்யூட் டயக்ராம் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது, சரிங்களா? ஸோ கில்பர்ட் மல்டிப்ளையர் செல்லுங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பார்ட் பி. ஸோ அதோடைய சர்க்யூட் டயக்ராமை எப்படி ட்ரா பண்ணுறது அந்த வீடியோ மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இதுக்கான தியரட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன், ஈக்குவேஷனு, டெரிவேஷனு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் வீடியோவாக இருக்குது. இதில் வந்து என்னென்னா ஹவு டு ட்ரா தி சர்க்யூட் டயக்ராம் அதை மட்டும் பார்க்கலாம். கண்டினியூஷன் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் வீடியோவாக இருக்கும். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல எமிட்டர் கப்பிள்டு டிரான்சிஸ்டர் பேர் வந்து 3 நம்பர்ஸ் வந்து வரைஞ்சிக்கணும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரே ஒரு எமிட்டர் கப்பிள்டு டிரான்சிஸ்டர் பேர் மட்டும் ட்ரா பண்ணி காமிக்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு டிரான்சிஸ்டர் வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், பார்க்க காம்ப்ளிகேட்டடாக தெரிஞ்சாலும் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டிரான்சிஸ்டர். எமிட்டர் கப்பிள்டு டிரான்சிஸ்டர் பேர்னால் என்ன பண்ணணும், இதுக்கு அப்படியே மிரர் இமேஜில் இன்னொரு டிரான்சிஸ்டர் வரையணும், ஓகேவா? ஸோ இதே மாதிரி மிரர் இமேஜில் ஒன்று போட்டுக்கோங்க, ஓகேவா? இது பேர் என்ன, எமிட்டர் கப்பிள்டு பேர். அப்போ என்ன பண்ணணும், எமிட்டரை வந்து என்ன பண்ணியிருக்கணும், நம்ம கப்பிள் பண்ணியிருக்கணும், சரிங்களா? ஸோ இது ஒரு டிரான்சிஸ்டர், இது ஒரு டிரான்சிஸ்டர், எமிட்டர் கப்பிள்டு டிரான்சிஸ்டர் பேர். அப்போ எமிட்டர் கப்பிளாக இருக்கணும், இது டிரான்சிஸ்டரு, ரெண்டு இருக்கிறதுனால பேர், சரிங்களா? ஸோ அப்போ எமிட்டர் கப்பிள்டு, ஸோ எமிட்டர் கப்பிள்டு, ஸோ ரெண்டு எமிட்டரையும் கப்பிள் பண்ணியாச்சு, ஓகேவா? பண்ணிவிட்டு இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ எமிட்டர் கப்பிள்டு டிரான்சிஸ்டர் ரெண்டு இருக்கிறதுனால பேர். ஸோ எமிட்டர் கப்பிள்டு டிரான்சிஸ்டர் பேர் வந்து ஒன்று வரைஞ்சிக்கோங்க. இதே மாதிரி என்ன பண்ணுங்கள், இன்னொன்று இங்கே வரைகிறீங்க, ஓகேவா? ஸோ இங்கே ஒரு டிரான்சிஸ்டர், ஓகேவா? இதுக்கு மிரர் இமேஜில் இன்னொரு டிரான்சிஸ்டர், எமிட்டரை கப்பிள் பண்ணிடுங்க, சரியா? ஸோ அப்போ இது வந்து ஒரு எமிட்டர் கப்பிள்டு டிரான்சிஸ்டர் பேர், ஓகேவா? இப்போ இதில் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இந்த ரெண்டு பேஸையும் கனெக்ட் பண்ணிடணும், ஓகேவா? அதே மாதிரி இந்த பேஸும் இந்த பேஸும் இருக்கும் பார்த்தீங்களா, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு சோர்ஸில் கனெக்ட் பண்ணணும், சரியா? ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல்ல? இங்கே ஒரு எமிட்டர் கப்பிள்டு டிரான்சிஸ்டர் பேர் போட்டுக்கோங்க, இன்னொரு எமிட்டர் கப்பிள்டு டிரான்சிஸ்டர் பேர் போட்டுக்கோங்க, போட்டுட்டு இந்த பேஸ் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க, ரைட்டா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சோர்ஸ் V1 இருக்குது, சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா V1 வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து V1, ஸோ இது வந்து பாசிட்டிவ், சரியா? ஸோ இப்போ இந்த பாசிட்டிவ் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இதுக்கும் லாஸ்ட் இதுக்கும் கனெக்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ இந்த 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 டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கும் இந்த கடைசி டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கும் கனெக்ட் பண்ணணும், ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், அது ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுத்துருங்க. முடிஞ்சா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த பேஸுக்கும் இந்த பேஸையும் ஏற்கனவே டைப் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு வந்து -V1 கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ இதை எடுத்து இப்படி கொண்டு வந்துடுங்க, இது வந்து என்னது மைனஸ், புரிஞ்சதா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எமிட்டர் கப்பிள்டு பேர், அடுத்து ஒரு எமிட்டர் கப்பிள்டு பேர். ஸோ இந்த வெளியில் வரக்கூடிய ரெண்டு டிரான்சிஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டையும் +V1 கனெக்ட் பண்ணிடுங்க. இன்சைடு வரக்கூடிய ரெண்டு டிரான்சிஸ்டருடைய பேஸ் இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்ணுங்கள் மைனஸில் கனெக்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? இவ்வளோ தான். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எமிட்டர் வருது பார்த்தீங்களா, இந்த எமிட்டர் வருது பார்த்தீங்களா, இதை வந்து அப்படியே லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு டிரான்சிஸ்டர் பேர் போடணும், சரியா? ஸோ இப்போ இங்கே ஒரு டிரான்சிஸ்டர், இங்கே ஒரு டிரான்சிஸ்டர் போட்டுட்டு எமிட்டர் கப்பிள்டு, இதுவும் எமிட்டர் கப்பிள்டு டிரான்சிஸ்டர் பேர் தான், சரிங்களா? ஸோ அப்போ இந்த எமிட்டரை கப்பிள் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு எமிட்டர் கரண்ட் வந்து போட்டுக்கோங்க, IEE போட்டுட்டு இதை கிரவுண்டு கொடுத்துருங்க, ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டருக்கு வந்து +V1 வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க, +V2, ஓகேவா? இதுக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா -V2 வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க, இது வந்து மைனஸ், சரியா? மேலே உள்ள ரெண்டு டிரான்சிஸ்டர் பேருக்கு V1, இங்கே கடைசியாக கனெக்ட் பண்ணியிருக்க டிரான்சிஸ்டர் பேருக்கு V2. ஸோ இந்த பக்கம் பாசிட்டிவ், இந்த பக்கம் நெகட்டிவ், ரெண்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இதை ப்ளஸ்லையும் இதை மைனஸ்லையும் கனெக்ட் பண்ணிவிடுங்க, சரியா? இது வந்து எமிட்டர் கரண்ட்டு IEE. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டிரான்சிஸ்டர் பேர் இருக்குல்ல,
இதில் ஃபஸ்ட்டையும் தேர்டையும் உள்ள கலெக்டரை கனெக்ட் பண்ணிடுங்க, செகண்டு ஃபோர்த்து உள்ள கனெக்டரை கனெக்ட் பண்ணிடுங்க, கலெக்டரை கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து தேர்டில் இருக்கா. ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடுங்க. முடிஞ்சா அதே மாதிரி இங்கே செகண்டையும் ஃபோர்த்தையும் கனெக்ட் பண்ணுங்க. இது வந்து செகண்டு, இது வந்து ஃபோர்த்து, கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இவ்வளோ தான் சர்க்யூட் டயக்ராமு. ரொம்ப சிம்பிளான டயக்ராம். இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் டிரான்சிஸ்டருக்கு நேமு, கலெக்டர் கரண்ட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ டிரான்சிஸ்டர் நேம் கொடுக்கும்போது என்னென்னா இங்கே பாட்டம்லேருந்து ஆரம்பிங்க. ஸோ இது வந்து Q1, இது வந்து Q2, இது வந்து Q3, இது வந்து Q4, இது வந்து Q5, இது வந்து Q6. இப்போ அதுக்கான கலெக்டர் கரண்ட்ஸை அப்படியே பக்கத்துலேயே மார்க் பண்ணிடுங்க. இது வந்து என்னது Q1, அப்போ கலெக்டர் கரண்ட் வந்து என்னது IC1, இதோடைய கலெக்டர் கரண்ட் வந்து என்னது IC2, இது வந்து IC3, இந்த கலெக்டர் கரண்ட் வந்து IC4, இது IC5, இது IC6. ஓகேவா? இது வந்து ஓவராலாக இருக்கக்கூடிய கரண்ட்டு. ஸோ IL1 லோட் கரண்ட் IL1, இது வந்து என்னது IL2. சரியா? இது கலெக்டர் கரண்ட்டு தான். இதை நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் V1ல் வந்து டெரைவ் பண்ணுவோம். ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸு, டெரிவேஷனு, தியரட்டிக்கல் பார்ட் எல்லாமே செப்பரேட் வீடியோவாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும் எந்த டவுட் இல்லை. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு தடவை நோட் எடுத்து இப்போ நான் சொல்லி தந்த மெத்தடில் நீங்கள் போட்டு பாருங்கள். சரியா? இதை மிஸ்டேக் இல்லாமல் போடணும். அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும்னா டெரிவேஷன் பார்ட்டை வந்து நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் எழுத முடியும். ஓகேவா? ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்களா? ஸோ பாருங்கள், பார்த்துட்டு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ வெரி மச்.